ஹாய். ஸோ என்னுடைய யூஎஸ் இமிக்ரேஷன் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த சேனலில் இந்த சீரீஸில் யூஎஸ் இமிக்ரேஷன் பற்றி எனக்கு இன்டர்வியூவில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பற்றி மினிமம் ஒரு 5 வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே ஷேர் பண்ணுறேன், வீடியோஸ்லேயும் வரும், அதுக்குன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸும் இருக்கும். ஸோ என்னுடைய இமிக்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அப்பப்போ கொஞ்சம் லோவாக பேசுவேன், ஏன்னா நம்ம வேறு ஊரில் இருக்க முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசுகிறேன். ஸோ ஒரு சில வார்த்தைகள்லாம் நான் மோஸ்ட்டாக லவுடாக சவுண்டாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் துப்பாக்கி சுடுறது, இப்போ வந்துட்டு போச்சே கிருமி, அதுக்கப்புறம் வந்து இப்போது யூஎஸ்குள்ளே இருக்குங்கிறதுனால அவங்களுடைய கடவுச்சீட்டு செயல்முறை. ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லேயே சொல்கிறேன். ஏன்னா நேற்று தான் வந்து மகாராஜா படம் வேறு பார்த்துட்டு வந்தேன் நான் ஃப்ளைட்டில். ஸோ நான் வந்து எத்திஹாட் ஃப்ளைட்டில் மகாராஜா படம் இருந்துச்சு. ஸோ சப்போஸ் நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு படம் இருக்கும். ஸோ படத்தை டவுன்லோட் பண்ணணும், ஹெட்ஃபோன்ஸை மறந்துட்டோம், சாப்பாடு எடுத்துக்க மறந்துட்டோம்னு பயப்படாதீங்க. நிறைய ஃப்ளைட்ஸ், நிறைய லாங் ஃப்ளைட்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து டிசம்பர் மாதம் என்னுடைய டிக்கெட்டை போட்டேன். மார்ச் மாதம் ட்ராவல் பண்ணுறேன். எக்ஸாக்ட்லி மார்ச் 18 நைட்டு ட்ராவல் பண்ணுறேன் 2025. மார்ச் 18 காலையில் 9 மணி வரைக்கும் கூட அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே பார்க்கலாம், லைட்டாக கொஞ்சம் இல்லை ரைட் சைடு கொஞ்சம் வீங்கி இருக்கும், லெஃப்ட் சைடு கொஞ்சம் வீங்கி இருக்கும். ஸோ ஒரு சின்ன பல்லுவலி இருக்குது, கொஞ்சம் செலவாகும், செலவுக்கு காசு ரெடி பண்ணல. அப்புறம் இமிக்ரேஷன் என்ன ப்ராசஸ் அப்படின்னு தெரியல. இவங்க அதிபர் வேறு மாறினதுனால ஏகப்பட்ட சேலஞ்சஸ்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் ஆல்மோஸ்ட் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரிப்பை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால கடைசி 12 ஹவர்ஸில் மட்டும்தான் புக்கிங்ஸ் எல்லாம் போட்டு booking.comல ஸ்டேஸ் எல்லாம் போட்டு. ஏன்னா நான் ஏன் ஸ்டே போட்டேன் அப்படின்னா, நான் உக்ரைன் போக ட்ரை பண்ணப்போ எனக்கு ஸ்டே அண்ட் இன்டர்னல் டிக்கெட்ஸ் இல்லைங்கிற ஒரு ரீசன்னாலையும் என்னோடய வீசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், தெரியல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு நினச்சேன். நான் இருக்க வேண்டிய எல்லா நாளுக்குமே ஸ்டே போட்டுட்டேன். சரி கொஞ்சம் வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் வந்து யூஎஸில் இருக்கிற இமிக்ரேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும், க்யூவில் வெயிட் பண்ணணும், வீசா வச்சுருந்தா உள்ளே போக முடியாது, அதுக்கும் இன்னும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், நிறைய டைம் எடுக்கும், செகண்டரி லெவல் ஸ்க்ரீனிங்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக பயமுறுத்துனாங்க. ஸோ மொதல் வீடியோ பார்த்தேன், 2வது வீடியோ பார்த்தேன். திடீர்னு வந்து ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். அவர் வந்து இங்கிலீஷில் போட்டிருந்தார், படிக்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, நான் எத்திஹாடில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ப்ரீ கிளியரன்ஸ்னு ஒன்று வந்து அபுதாபிலே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு போட்டிருந்துச்சு. எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்ன எப்போவுமே வந்து நம்ம போன ஊரில் தானே நடக்கும், எப்படி கிளம்புற ஊர்லேருந்து பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவர் போட்டிருந்தார். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் ஆல்மோஸ்ட் அதே தான் போட்டிருந்துச்சு. அந்த பொண்ணு 2 வீக்ஸ் முன்னாடி தான் போயிருந்துச்சு. இவர் கூட 5 மந்த்ஸ் முன்னாடி போயிருந்தார். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே எத்திஹாடில் நம்ம போட்டோம் அப்படின்னா யூஎஸில் இமிக்ரேஷன் கிடையாது, அபுதாபியில் இமிக்ரேஷன். மற்ற ஃப்ளைட்டில் போட்டோம் அப்படின்னா மைட் பி வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறலாம் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. சரி, ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் கிளியர். இப்போ நான் உக்ரைன் போகும்போது சென்னை டு அபுதாபி, அபுதாபி டு உக்ரைன் போய் உக்ரைனில் எல்லா கிளியரன்ஸும் நடந்து உன்னை உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி மறுபடியும் அதே கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஃப்ளைட்டில் நான் திரும்பி சென்னைக்கு வந்தேன். ஸோ இது அங்கே நடக்காது. இதர் நம்மளை வந்து அபுதாபியிலே துரத்தி விட்ருவாங்க, ஆர் வந்து அபுதாபியிலேருந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒன்று கிளியர் ஆயிடுச்சு, நியூயார்க்கில் நமக்கு வேலையே கிடையாது, நம்மளை எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நம்ம பாஸ்போர்ட்டை வாங்குவாங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன சீல் பண்ணி விடுவாங்க, நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நம்பினேன். ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அபுதாபியில் இறங்கினேன். இறங்கிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ரெடியாகி
ப்ரீ கிளியரன்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி போனேன். நான் பியில் இறங்கினேன், சியை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஓப்பன் பூலுக்கு போயிடுச்சு. என்னடா அது மோஸ்ட்டாக இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் ரொம்ப கரெக்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் பீப்புள் தான் போகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஓப்பன் பூலுக்கு போய் டக்குன்னு வந்து யூஎஸ் ப்ரீ கிளியரன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு இடம் வந்துருச்சு. ஸோ நானும் போனேன். ஃபஸ்ட்டு பேக் செக் பண்ணாங்க. இருக்கிற எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே வச்சுட்டு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், கேமரா எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஸ்க்ரீன் பண்ணாங்க. பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து கிளியர். ஸோ ஃபஸ்ட்டு அதான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கிளியர் பண்ணியாச்சு. ஏன்னா ஆப்வியஸ்லி ஒன்றுமே இல்லை. அதுவும் இந்த தடவை நான் வந்து வெறும் 6 kgயில் தான் வந்தேன் நான். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக போன ஒரு கண்ட்ரியில் 9 kg இருந்ததுனால ரொம்ப சேலஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வெறும் 6 kgயில் மட்டும் திங்ஸை பேக் பண்ணிவிட்டு கிளம்பி செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு, கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் தாண்டி ஃபஸ்ட்டு இனிஷியலாக பாஸ்போர்ட் அண்ட் போர்டிங் பாஸை செக் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்போர்ட் அண்ட் போர்டிங் பாஸை செக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பாஸ்போர்ட்டையும் போர்டிங் பாஸையும் வாங்கிட்டு தான் சென்னையிலேருந்து அபுதாபி கிளம்பியிருப்போம். சென்னையிலேருந்தே சென்னை டு அபுதாபி டு நியூயார்க் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஓகே நீங்கள் அபுதாபி வந்துட்டீங்க, உங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறக்கான போர்டிங் பாஸ் இருக்குது அப்படின்னு அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, ஃபைனலாக திரும்பிட்டாங்க. சாரி, ஹெட்ஃபோன்ஸில் கேட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும். எடிட் பண்ணலக்கா டைம் இல்லைங்க. ஏன்னா எடிட் பண்ணால் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆயிடுது, வீடியோஸ் மிஸ் ஆயிரும். ஸோ போர்டிங் பாஸை வந்து அங்கே 3 பேர் நின்று பார்த்தாங்க. ஒரு ஒயிட் மேன், ஒரு ஒயிட் விமன், ஒரு பிளாக் லேடி. நான் போய் வந்து அந்த பிளாக் லேடிக்கிட்ட வந்து கொடுத்தேன் நான் பாஸ்போர்ட்டை, போர்டிங் பாஸை. அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன்று சொன்னாங்க, பி காஷியஸ், யுவர் இமிக்ரேஷன் வில் ஹேப்பன் ஹியர், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டார்க் ஸ்கின் டோன். ஸோ மேபி அந்த நோஷனில் அவங்க இன்னும் கொஞ்சம் நம்மளை காஷியஸ் பண்ணியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் எச்சரிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த லேடி எனக்கு அது பண்ணாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக காஷியஸாக தான் இருந்தேன். பட் அவங்க சொன்னோன்னே எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே தான் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். உள்ளே போனால் ஒரு பெரிய க்யூ. எனக்கு வந்து என்னுடைய ஃப்ளைட் ஏறுறதுக்கு ஒரு 2 hours பக்கம் இருக்குது. 2 hours நான் இமிக்ரேஷன் முடிக்கணும், போர்டிங் கேட்டுக்கு போகணும், போர்டு பண்ணணும். இப்போ நான் வந்து சென்ட்ரல் பார்க்கில் இருக்கிறேன். இது டோட்டலாகவே ஒரு மேன்மேட் பார்க்குன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இமிக்ரேஷன் க்யூக்கு போயாச்சு. ஃபஸ்ட் எடுத்தானே ஒருத்தர் கேட்டார், க்ரீன் கார்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு. க்ரீன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு தனி க்யூ, மற்ற எல்லா வீசா வச்சுருக்கிறவங்களுக்கு தனி க்யூ. ஸோ க்ரீன் கார்டு இல்லை. ஸோ அதனால் லாங் க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. சூப்பர். நான் பார்த்த வீடியோஸில் சொன்னவங்க எல்லாருமே 20 minutes 25 minutes தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு 1 hour வெயிட்டிங் டைம் இருந்துச்சு க்யூவில் மட்டுமே. கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தேன். முன்ன பின்ன வந்து நிறைய ஹிந்தி தெலுங்கு பீப்புள் இருந்தாங்க. ஸோ இமிக்ரேஷன் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னாடி பார்க்குறேன் என்ன நடக்குது அப்படின்னு. முன்னாடி ஒரு 10 கவுண்டர் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 7 கவுண்டரில் ஆள் இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம அந்த ஒரு கவுண்டருக்கு போகிறோம், அந்த கவுண்டரை நம்ம கிளியர் பண்ணிட்டா நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிடுறாங்க. செகண்ட் சினாரியோ, நம்ம அதே கவுண்டருக்கு போகிறோம், நம்ம மேலே டவுட் வருது அப்படின்னா நம்மளை இன்னொரு
ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. செகண்டரி ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கவுண்டரில் இருந்த ஆஃபீஸர் எந்திரிச்சு வந்து நம்ம கூடயே வந்து இந்த செகண்டரி கவுண்டருக்குள்ளே வந்து உட்காந்து அவர் கூட இன்னும் நிறைய இன்டர்வியூவர்ஸ்லாம் சேர்ந்து இன்ட்ராகேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போகலாமா இல்லை நம்ம நாட்டுக்கே திருப்பி அனுப்பிடலாமா அப்படின்னா அந்த செகண்டரி ஸ்க்ரீனிங்குள்ளே டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரைமரி ஸ்க்ரீனிங்கில் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பர், அதாவது கவுண்டர்லேயே தப்பிச்சிட்டிங்க அப்படின்னா வெரி குட். ப்ரைமரி ஸ்க்ரீனிங்கில் தப்பிக்கலை அப்படின்னா செகண்டரி ஸ்க்ரீனிங்கில் 2 சாய்ஸ். ஒன்று யூஎஸ் வருவீங்க, இல்லைனா தமிழ்நாட்டுக்கு திரும்பி போயிடுவீங்க. ஸோ இதுதான் ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் வித்தியாசம். ஸோ இப்போ நான் கவுண்டரில் நிற்கிறேன். நான் க்யூக்கு வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக க்யூ மூவ் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் டிலேவாக தான் மூவ் ஆச்சு. எனக்கு முன்னாடி 50 பேர் இருந்தாங்க. அப்புறம் அது 40 ஆச்சு, 30 ஆச்சு, 20 ஆச்சு, 5 ஆச்சு. அடுத்து நான் தான் நிற்கிறேன் க்யூவில். என் முன்னாடி இன்ட்ராகேஷன் ஆஃபீஸர், நான். இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. இன்டர்வியூவில் என்னெல்லாம் நடந்துச்சு, நான் செகண்டரி லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங்குள்ளே போனேன்னா எப்படி நான் கிளியர் பண்ணேன். ஆப்வியஸ்லி நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் கிளியர் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ப்ரைமரியில் கிளியர் பண்ணேன்னா, செகண்டரியில் கிளியர் பண்ணேன்னா எனக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.